ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்து உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக தான் இந்த வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என யோசிக்கவே வேண்டாம். அதற்கு பதிலாக யாருக்கும் தீமையை செய்துவிடக்கூடாது என்கிற சிந்தனைகளை மட்டும் உன் மனதில் வை. நீ செய்த நன்மைகளுக்கு நான் எப்படி நல்லதை தருவேனோ அதே போல நீ தவறாய் அறியாமல் செய்த பாவங்களுக்கும் கூட தண்டனை கிடைத்துவிடும் என் செல்லமே. அதனால் தானே சொல்கிறேன், அறிந்தும் அறியாமலும் நீ செய்யக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து இனிமேலாவது திருத்தி கொண்டு வாழ ஆரம்பியன. வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான். அது எல்லாருடைய வாழ்விலும் இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கான கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எல்லாராலும் முடியாதல்லவா? அவரவர்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறதோ, அவரவர்களுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் மனிதர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும். நீ இப்போது உன் மனதில் என்ன யோசிக்கிறாய், உன் எண்ணமும் விருப்பமும் எதுவாக இருக்கிறது என எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே உண்மையாக இருப்பதில்லை. எல்லாருமே அவரவர்கள் தேவைக்காக மட்டும்தானே மற்றவர்களை சார்ந்து இருக்கிறார்கள். நீ சில சமயங்களில் உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் கண் முன்னால் கண்ணீர் விட்டு கலங்குகிறாய். அழுவது தவறில்லை. மனம் அதிக வேதனையோடு இருக்கும்போது தனிமையில் போய் சில நொடிகள் கண் கலங்கி விட்டு அழுது மனதை தேற்றி கொண்டு வந்து விடலாம். ஆனால் உன்னை அழ வைக்க வேண்டும் என நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் அல்லவா ஒரு சிலர். உன் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என வலுக்கட்டாயமாக சில வார்த்தைகளை பேசுகிறார்கள் அல்லவா ஒரு சிலர். அவர்கள் கண் முன்னால் நீ அழுவது மிகப்பெரிய தவறு. உன்னை அழுக வைக்க வேண்டும் என நினைப்பவர்களிடம் நீ மிகவும் வைராகியத்தோடும் வீராப்போடும் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அவர்கள் முன்னாலேயே நீ சிரித்து கொண்டு வாழ்வதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் என் செல்லமே. மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளும் ஒரே பாடம் என்ன? அவரவர்களுக்கு அவர்கள்தான் துணை என்பதுதானே. நீ கஷ்டப்படும் போது உனக்கு யாராவது உதவி செய்ய வந்தார்களா? அல்லது உனக்கு உதவி தேவையா என்று தான் கேட்டார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் இங்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யாராவது வந்து உதவி செய்வார்கள் என எதிர்பார்ப்பார்களே தவிர வேறு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நாம் வந்து செய்யலாம் என யோசிக்கவோ முன்வரவோ கூட மாட்டார்கள். உன் வாழ்விலும் எவ்வளவோ விஷயங்கள் தவறாகவும் முரணாகவும் நடந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்ய இந்த வராகி நான் வந்து விட்டேன். விளக்கங்கள் கொடுத்து கொடுத்து இத்தனை நாட்களாக நான் உனக்கு போதித்த பாடங்களை எல்லாம் மனதளவில் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தைரியமாய் தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. இந்த உலகத்தில் உன் தாயின் தந்தையின் அன்பை தவிர மற்றவர்கள் உன் மீது செலுத்தும் அன்புகள் எல்லாமே எதிர்பார்ப்பு நிறைந்ததாக மட்டும்தான் இருக்கும் என் செல்லமே. உனக்கு அமைந்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ முடியாமல் உன் மனம் துடிக்கிறதா? ஐயோ, நாம் நினைத்தது போல இல்லையே நம் வாழ்க்கை என ஏக்கத்தில் தவிக்கிறாயா? கலங்காதே. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நீ எதிர்பார்த்த நல்லதையும் உன் ஆசைப்படி நான் செய்து முடிக்கிறேன். பணத்தை வேண்டுமானால் சேமித்து வைத்து அப்புறம் செலவழிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்களையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் அப்போதே அனுபவித்து விட வேண்டும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என நினைத்தால் சந்தோஷமாக வாழ்க்கை எல்லாருக்கும் அமைந்து விடாது என் செல்லமே. எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, அதில் பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையான செயல்களை நீ செய்தால் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உனக்கு தேவையான உதவிகளை செய்யவும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ நிம்மதியோடு வாழ ஆரம்பித்தால் ஒரு நிமிடம் கூட உனக்கு வீணாக போகாது. நிம்மதி இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் என்ன, உன் வாழ்நாளே வீணாகிவிடும். அப்படிப்பட்ட நிம்மதியை எப்படி பெறுவது என யோசிக்கிறாயா? உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத ஆளாக நீ இருக்க வேண்டும். மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்த வேண்டுமானால் ஆசைகளின் அளவை குறைத்து கொண்டுதானே ஆக வேண்டும். இந்த உலகில் நீ பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டு விடப்பட்டாலும் கூட உன்னுடைய துணிவையும் நம்பிக்கையும் நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இது நீ எழுந்து நின்று ஜெயிப்பதற்கான நேரம். என்னை நோக்கி ஓடிவா. உன் வராகியம்மா உனக்கான தைரியத்தை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கூட உன் வாழ்வில் வரவழைப்பேன். தன்னை விட இன்னொருவன் சுகமாய் வாழ்கிறானே என்ற எண்ணம் எந்த மனிதருடைய மனதிலும் வரக்கூடாது. அப்படி யாராவது ஒருவர் நினைக்க ஆரம்பித்து விட்டாலே அவர் வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் என் செல்லமே.
நீ யோசிப்பதெல்லாம் சரிதான். என்னை விட அவர் நன்றாக இருக்கிறார். அவர் என்னுடைய உறவுதான். இருந்தாலும் அவர்கள் குடும்பம் எவ்வளவு அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக சிரிப்பதும் வெளியில் போவதும் மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை வாழ்வதுமாக அனுபவித்து வாழ்கிறார்கள். எனக்கு அந்த கொடுப்பினை இல்லையே என யோசிக்கிறாய்தானே? முதலில் இப்படி மற்றவர்கள் சுகமாய் வாழ்வதை பார்த்து யோசிப்பதை நிறுத்திவிடு. அவரவர்கள் வாழ்விலும் எவ்வளவோ கஷ்டமும் பிரச்சனையும் சவால்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள்தான் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் வாழ்க்கையை ரசிப்பதையும் அனுபவிப்பதையும் கடமையாய் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். என் அன்பு செல்லமே, இந்த உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களை நீ நம்பிக்கையோடு பார்ப்பதுதான். முதலில் உன்னுடன் இருப்பவர் நல்லவர்களா, எப்படி யோசிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் நீ உடைத்துவிடக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையும் சத்தியமும் உறவும் இதயமும். இதில் ஏதாவது ஒன்றை எதை உடைத்தாலும் சரி, அது சத்தம் கொடுக்காது. ஆனால் அதன் மூலமாக வரும் வலி என்பது மிகவும் அதிகமானதாக இருக்கும். எப்போதும் வாழ்வில் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக அமைதியாக இருந்துவிடு. நேரம் சரியாக வரும்போது உனக்கான காரியங்களும் சரியாய் நடந்து முடியும். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ ஏதாகுமோ என நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. அதை உனக்காக உருவாக்கி தருவதற்காக தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் நான் முன்னேற வேண்டும், எனக்கானது கிடைக்க வேண்டும், என் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் நான் பெற வேண்டும் என்கிற தேடல் மட்டும் உனக்குள்ளேயே இருக்கட்டும். நீ தேடுகிற அந்த தேடல்தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் அடுத்தடுத்து முயற்சி செய்யவும் முன்னேறவும் உனக்கு உறுதுணையாய் இருக்கும் என் செல்லமே. அன்பாக இருந்தாலும் சரி, நீ மற்றவர்களிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் உனக்கு கொடுக்கிற மரியாதையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெற்றாயோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துவிடு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை என்பது இனிதானதாக மாறும். எதை யாரிடம் பெற்றாலும் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையோடு நடத்தினால் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதையை கொடு. உன்னை ஒருவர் மரியாதை குறைவாக நடத்தினார் என்றால் நீயும் அவரை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராக என் செல்லமே. வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதில் நீ நிச்சயம் குழந்தையைப் போல்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கை உன்னை என்ன செய்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் மீண்டும் மீண்டும் அதை ஜெயிப்பதற்கான வேலைகளை செய். குழந்தைக்கு ஒருபோதும் அவமானம் தெரியாது. அதனால்தானே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து எழுந்து அழுது கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறது. கடைசியில் ஜெயித்தும் விடுகிறதல்லவா? அதுபோல்தான் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் மீண்டும் மீண்டும் நீ உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ நினைத்தது போலவே நல்லது நடந்துவிடும். உன் வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து கொண்ட உன் அம்மா நான் சொல்கிறேன். இனிமேல் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். எல்லாமே உன் விருப்பம் போல நல்லதாகவே நடக்கும்.